ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங்ஸ் தான். நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மொத்தம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் டூ திங்ஸை பற்றி நம்ம வந்து எல்லோரும் பேசுகிறது கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா, ஒன்று வந்து ட்ரேடிங், ஒன்று வந்து இன்வெஸ்டிங். ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரேடிங், இன்வெஸ்டிங் ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து லேர்னிங் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸு. அப்படி ட்ரேடிங்கில் லேர்ன் பண்ணும்போது நம்ம வந்து 2-3 திங்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் பார்ட் இன் ட்ரேடிங்கில் வந்து மணி மேனேஜ்மெண்ட் தான். இந்த மணி மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிக்கும்போது காம்பவுண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நல்லா டீப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்வெஸ்டிங் வந்து இன்வெஸ்டிங் பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லலாம். இன்வெஸ்டிங்னா என்னென்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதை நம்ம சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக போய் இன்வெஸ்ட் பண்ணோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் ஸ்கீம் ஒன்று இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரண்ட் டெபாசிட். அதுக்கப்புறம் இன்னும் அடிஷ்னலாக பண்ணோன்னு வைக்கலாம், கோல்டில் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சில்வரு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்வெஸ்டிங். வேறு எதுவும் வித்தியாசங்கள்லாம் எதுவும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு.